வணக்கம் கைஸ். டே 66 நம்ம பாடி கம்போஸ் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் என்சலுமே ஃபேஸை பார்க்குற ரொம்ப பெருசாகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் மூஞ்சில் இருக்கிற தாடி தான். இந்த டேடியும் தாடியும் ரொம்ப பிரச்சனை தான். ரொம்ப அப்படியே முடி வெட்ட கிடையாது, அப்படியே முடியெல்லாம் வெட்டு. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம கட்டிங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிற வேலை இருந்துச்சு. கொஞ்சம் காலேஜில் அதாலே வராங்கன்னு சொன்னால திருப்பி அலையே விட்டாங்க. ஆனால் இனிவி வெயிலில் போக முடியாதான்ட்டு எங்கள் அப்பாவோட காரில் போயிட்டேன். காலேஜுக்கு போயிட்டு இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே போகிறேன். ஒரு ஆன்சர் கச்ச மாதிரியே இல்லை. நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதை கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு லாஸ்ட்டாக வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்டிங் இதை ஆகுமாச்சு தம்பி வர சொல்லியிருந்தேன். இவனை அதனால் ஸ்டிங்கை குடிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இவனும் வந்தான். இவன் கூட அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்புறம் அப்படியே நான் காஃபியை போட்டேன். அவன் அப்படியே விட்டா வேண்டாம் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே அப்படியே கிளம்புறோம். மழை பெய்யுது. திருப்பியும் ஜெராக்ஸ் கடைக்கெல்லாம் போனோம். ஸோ அந்த வேலையெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம். அப்படியே ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போனால் எல்லாரும் கவசமே இல்லாமல் ஜாலியாக உட்காந்துக்கிறானுங்க. அப்படியே அவனுக்கு கொஞ்சம் அட்டியை விட்டு அப்படியே டக்குன்னு எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. கால் பண்ணோடனே வாடா படத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அப்படியே தம்பி கூட பைக்கில் ஏறி அப்படியே காருக்கு போயிட்டேன். காருக்கு போனோடனே டக்கு அவங்க ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க வீட்டில். அப்படியே கார்லேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே படத்துக்கு போனேன். படத்துக்கு போனால் படம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணுறது, இதுவாக அதுவான்னு சூஸ் பண்ணி ஒரு வழியாக எடுத்துட்டேன். நான் எடுத்த சாண்ட்விச்சில் வெஜ்ஜு மைனஸ் கீனஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அப்படியே சாப்பிட்டு அப்படியே முடிச்சுட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தேன். வெளியே வந்தமே நம்ம தம்பி வேறு பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால் அப்படியே ஒரு 12 மணி ஒரு விஷயம் போட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய்ட்டு ட்ரீட்டு போல. அப்புறம் நீ பர்த்டே பாயில் அதெல்லாம் அவனை தான் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவனை சர்வ் பண்ணிட்டாங்க. நீ கட்டுனால அப்படியே கொஞ்சம் ஸ்டொமக்கெல்லாம் வெளியே வந்துச்சு. ஆனால் அது பெருசாக பிரச்சனை இல்லை எனக்கு. திருப்பி போன் பண்ணிக்கலாம் கிளறி தானே அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டு டே சாத்திட்டேன். மறக்காமல் ஃபாலோ தெரியும் புதுசாக பார்க்குறவங்க. டே 67 பார்ப்போம்.